Daily. Taste the Daily. 2009 2014 வரலும் ஆட்சியில் இருந்தது யாரு? யூபி அரசாங்கம். 2009 2014 வரலும் யூபி அரசாங்கம். யூபி அரசாங்கத்துல மிக முக்கியமான யூபி அரசாங்கத்தையே திருப்பி போடுற அளவுக்கு அதுல ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தது திமுக கவர்மெண்ட். திமுகவினுடைய கூட்டணியில் இருந்தப்போ அந்த 5 வருஷத்துக்கு ரயில்வே துறைக்கு ஒரு சும்மா சாயம்பல் தான் கொடுக்குறோம். மற்ற 5 வருஷத்துக்கு ரயில்வேக்கு கொடுத்த வெறும் தொகை 5 வருஷத்துக்கு வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன வேர்டு ரயில்வேக்கு மட்டும் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய், இந்த ரயில்வேல கிட்டத்தட்ட 6600 கோடி ரூபாய், 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை ரயில் நிலையம் நீங்க போய் பாருங்க, இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய விமான நிலையத்துக்கு ஈக்குவலாக மதுரை ரயில்வே நிலையத்தை கொடுத்திருக்கிறோம். மதுரை விமான நிலையத்தினுடைய 2ஆம் விரிவாக்கத்திற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளியினுடைய சர்வதேச விமான நிலையத்தை கொடுத்திருக்கிறோம். அது இல்லாம தஞ்சாவூர், வேலூர் மாதிரி, சேலம் மாதிரி ஊர்களில் விமான நிலையக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரையில் எலிவேட்டட் ஹைவே நம்ம போட்டிருக்கிறோம். நத்தம் அந்த பகுதிக்கான ஒரு எலிவேட்டட் ஹைவே. அதே மாதிரி இன்றைக்கு பாருங்க, மதுரை டு கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஹைவே, அதே மாதிரி சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, சென்னை டு விசாகப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் ஹைவே, வந்தே பாரத் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில், மதுரை வழியாக சென்னையிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோயிலுக்கு ஒரு வந்தே பாரத் ரயில். இப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நான் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் நிதி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த நிதியாண்டிலும் நிதி கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவர்களான பணிகளை நாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு முன்பு எப்போதும் இல்லாத விட மிக அதிகமான நிதியையும் முக்கியத்துவமும் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கண்ணா. ஆனா உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பதில் சொல்லிட்டேன். கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையாலுமே வந்து மிகவும் ஒரு வரவேற்பத்தக்கது. நான் ஏற்கனவே இப்போ சொன்னேன், இங்கே வந்து நம்மளுடைய திருப்பரங்குன்ற மலையில் என்ன நடக்குது. நான் பெருமாள் பக்தர், எங்கள் குலதெய்வமே பெருமாள். நான் மாதத்துக்கு ஒரு முறை திருப்பதிக்கு போகிறோம். எப்படி என்னுடைய மனது புண்பட்டிருக்குன்னு பாருங்க. ஒரு கலப்படமான பொருளை நம்மளுடைய பெருமானுக்கு, ஏழுமலையானுக்கு படைக்கின்ற நெய்யில ஒரு கலப்படத்தை செய்ததை, அது விலங்குகளினுடைய கொழுப்பை கலப்படம் செய்ததை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களை கைது பண்ணியிருக்கிறார்கள் சிபிஐ. அவர்கள் மேல இன்னும் நீதி சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும். தமிழக அரசோட வரிப்பணங்கள் மட்டும் மத்திய அரசுக்கு தேவைப்படுது. ஆனா புதிய தேசிய கல்விக்குழு ஏற்றாதான் நாங்க நிதி தருவோம் அப்படின்றது கொஞ்சம் பாருங்க. அப்படி அதுதான் சொல்றேன். நான் வந்து நேற்றுக்கு முன்தினம் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா சொன்னார். பிஎம்சிரியில நீங்க கையெழுத்து போட்டு பின்வாங்கியிருக்கிறீங்க. அதாவது பிஎம்சிரி இன்றைக்கு ஒவ்வொரு அரசு பள்ளிகள்லையும் கூட தரம் உயர்த்துவதற்கான வேலைகளை நம்ம பிஎம்சிரி ஆனது செய்து கொண்டு, நீங்கள் நீங்க எல்லாருக்குமே ஒரு நிதி கொடுக்கறதா இருந்தா அந்த ஒவ்வொரு நிதியிலையுமே ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை ஒத்துக்கிட்டா நாங்க முழுமையான ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்றதான் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நாங்க எந்த இடத்துலையுமே அவர் வந்து நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல. ஆனா ஒரு திட்டத்திற்கான கண்டிஷன் என்ன, அந்த கண்டிஷனை நீங்கள் கையெழுத்து போடுங்க. நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பும் முழுமையான நிதியும் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கோம். நன்றி அண்ணா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.